வணக்கம். இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தை. பாகிஸ்தானுக்கு செல்லவுள்ள ஈரானிய தூதுக்குழு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இலங்கையர் ஒருவர் கைது. சதோச லோரி மோசடி விவகாரம். முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவிற்கு பிணை. ஈரானின் நிதி உயர் நாடுகளை குறிவைக்கும் அமெரிக்கா. முடங்கவுள்ள உலகளாவிய வலையமைப்பு. குடும்பத்தில் ஏற்பட்ட வன்முறை. தந்தையை கொடூரமாக கொலை செய்த மகன். நிரந்தர தீர்வை எட்டத் துடிக்கும் ட்ரம்ப். பாகிஸ்தானுக்கு விரைந்துள்ள முக்கிய பிரதிநிதிகள். நாட்டில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. ஈரானிடமிருந்து அமெரிக்காவிற்கு கிடைக்கப் போகும் அதிரடி சலுகை. ட்ரம்பின் அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இரு நாடுகளுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஒரு சிறிய தூதுக்குழுவுடன் பாகிஸ்தானுக்கு செல்லவுள்ளார். குறித்த தூதுக்குழுவுடன் இன்று இரவு பாகிஸ்தான் தலைநகருக்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அராக்சிக்கும் பாகிஸ்தான் தலைவர்களுக்கும் இடையே நடைபெற்ற தொடர்ச்சியான தொலைபேசி உரையாடல்களை தொடர்ந்து இஸ்லாமாபாத்தில் உள்ள மூத்த அரசாங்க அதிகாரிகள் இந்த முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தியுள்ளனர். தற்போது அராக்சியின் பாகிஸ்தான் பயணம் அமெரிக்காவுடன் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அல்ல, மாறாக பாகிஸ்தான் அதிகாரிகளுடன் பேசுவதற்காகவே இருதரப்பு ரீதியானது என்று ஈரானிய அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத்திற்கு பிறகு அராக்சி மாஸ்கோ மற்றும் மஸ்கட்டிற்கு பயணம் செய்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஹோர்மோஸ் நீர்நிலையில் பல நாட்களாக அதிகரித்து வந்த மோதல் போக்கிற்கும் பதற்றத்திற்கும் பிறகு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு இப்போது இருப்பதாக ஒரு பாகிஸ்தான் அதிகாரி கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 25,05,50,000 ரூபாய் பெறுமதியான குஸ் போதைப் பொருள் தொகுதியுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலைய சுங்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் குறித்த சந்தேக நபர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் இன்று அதிகாலை 1:25 மணியளவில் தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து தாய் ஏர் ஏசியா விமான சேவைக்கு சொந்தமான FT-140 விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். சந்தேக நபரின் பயண பொதிக்குள் இருந்த காய்ந்த பழங்கள் அடங்கிய பாக்கெட்டுகளில் பழங்களை அகற்றிவிட்டு 2 கிலோகிராம் 505 கிராம் நிறையுடைய குஸ் போதைப் பொருளை சூட்சுமமாக மறைத்து வைத்திருந்த நிலையில் சுங்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் இவை கைப்பற்றப்பட்டுள்ளன. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய புகைப்பட கலைஞர் என தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. லங்கா சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியொன்றை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு கடந்த 4 மாதங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவை பிணையில் விடுவிக்க வத்தளை நீதவான் நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளது. வத்தளை நீதவான் காஞ்சனா என் சில்வா முன்னிலையில் இந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவிற்கு சொந்தமான எத்தனால் நிறுவனம் ஒன்றின் பணிகளுக்காக லங்கா சதோச நிறுவனத்தின் லொரியை பயன்படுத்தியதன் மூலம் அரசுக்கு சுமார் 2.5 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியதாக கூறி போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இச்சம்பவம் தொடர்பாக ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, அவரது புதல்வர்களான ஜோஹான் பெர்னாண்டோ, ஜெரோம் பெர்னாண்டோ மற்றும் சதோசாவின் முன்னாள் போக்குவரத்து முகாமையாளர் உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களுக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மன்றில் முன்வைக்கப்பட்ட இருதரப்பு சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த நீதவான் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவை பிணையில் விடுவிக்குமாறு உத்தரவிட்டார். அதற்கமைய சந்தேக நபரான முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 4 சரீர பிணைகளிலும் 25,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் விடுவிக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மேலும் குறித்த வழக்கினை மீண்டும் எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அமெரிக்க நிதித்துறை ஈரான் தொடர்பான புதிய தடைகளை விதித்துள்ளது. இதில் ஹெங்லி பெட்ரோகெமிக்கல் சுத்திகரிப்பு நிறுவனம் என்ற சீன பெட்ரோகெமிக்கல் சுத்திகரிப்பு நிறுவனத்தின் மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. சீனாவை தளமாக கொண்ட சுதந்திரமான சுத்திகரிப்பு ஆலைகள் ஈரானின் எண்ணெய் பொருளாதாரத்தை தக்கவைப்பதில் தொடர்ந்து முக்கிய பங்காற்றி வருகின்றன. திரைசேரி இணையதளத்தில் வெளியிடப்பட்ட ஓர் ஆவணத்தின்படி மேலும் சுமார் 40 நிறுவனங்களும் எண்ணெய் கப்பல்களும் தடைகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ள அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் ஃபெசன்ட் ஈரானிய ஆட்சியுடன் தொடர்புடைய அனைத்து நிதி உயிர்நாடிகளையும் அமெரிக்கா குறிவைக்கும் என்றும் கூறியுள்ளார். இதன் ஒரு பகுதியாக திரைசேரி $344 மில்லியன் மதிப்பிலான கிரிப்டோ கரன்சியை முடக்குகிறது என்று குறிப்பிட்டுள்ளார்.
மாத்தளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அதிரஹப்பிட்டிய பிரதேசத்தில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி தந்தையை கொலை செய்த சம்பவம் தொடர்பாக அவரது மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கொலை செய்யப்பட்டவர் அதிரஹப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 64 வயதுடைய நபர் என தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் மகனுடன் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் முற்றியதன் காரணமாகவே மகன் இக்கொலையை செய்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக 33 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் டிரம்பின் மருமகன் ஜாரெட் குஷ்னர் ஆகியோர் பாகிஸ்தான் செல்ல உள்ளனர். இது குறித்த அறிவிப்பை வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ளது. வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஹரோலின் லெவிட் இது குறித்து செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஈரான் தொடர்பான முக்கிய விவாதங்களை நடத்துவதற்காக இந்த உயர்மட்ட குழு பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார். ஏற்கனவே ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள சூழலில் இருதரப்புக்கும் இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தைகளை ஒருங்கிணைக்க இந்த சந்திப்பு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. டிரம்பின் நம்பிக்கைக்குரிய பிரதிநிதிகள் இந்த பயணத்தில் இணைந்திருப்பது ஈரான் விவகாரத்தில் ஒரு நிரந்தர தீர்வை எட்ட அமெரிக்கா கொண்டுள்ள ஆர்வத்தை காட்டுவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பெரும்பாலான இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் சீரான வானிலை நிலவக்கூடும். வடக்கு, கிழக்கு, வடமத்திய, வடமேல், மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களின் சில இடங்களில் பகல் வேளையில் அதிகரித்த வெப்பநிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் தரப்பிலிருந்து அமெரிக்காவிற்கு ஒரு சலுகை அல்லது முன்மொழிவு வர உள்ளதாகவும், ஆனால் அதன் விவரங்கள் இன்னும் தமக்கு தெரியவில்லை என்றும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிவித்த அவர்கள் ஒரு முன்மொழிவை வழங்கி வருகின்றனர். அது என்னவென்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கு மிகவும் முக்கியமான பாரசீக வளைகுடா நீர்வழியான ஹோர்முஸ் நீர்நிலையில் அமெரிக்கா இந்த மாத தொடக்கத்தில் நேரடி இராணுவ முற்றுகையை நடைமுறைப்படுத்தியது. இதன் தொடர்ச்சியாக தற்போது விதிக்கப்பட்டுள்ள இந்த தடைகள் ஈரானிய எண்ணெயை கையாளும் சர்வதேச நிறுவனங்களை குறிவைத்துள்ளன. அத்தோடு அந்த முன்மொழிவின் விரிவான தகவல்கள் தமக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானில் யாருடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது அதை நான் இப்போது சொல்ல விரும்பவில்லை எனவும், ஆனால் தற்போது அதிகாரத்தில் இருப்பவர்களுடன் நாங்கள் பேசி வருகிறோம் எனவும் ட்ரம்ப் பதிலளித்துள்ளார். இருப்பினும் முன்னதாக ஈரானிய தலைமைக்குள் நிலவும் நிச்சயமற்ற தன்மை பேச்சுவார்த்தைகளில் சிக்கல்களை உருவாக்குவதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தை. பாகிஸ்தானுக்கு செல்லவுள்ள ஈரானிய தூதுக்குழு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இலங்கையர் ஒருவர் கைது. சதோச லோரி மோசடி விவகாரம். முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவிற்கு பிணை. ஈரானின் நிதி உயர் நாடுகளை குறிவைக்கும் அமெரிக்கா. முடங்கவுள்ள உலகளாவிய வலையமைப்பு. குடும்பத்தில் ஏற்பட்ட வன்முறை. தந்தையை கொடூரமாக கொலை செய்த மகன். நிரந்தர தீர்வை எட்டத் துடிக்கும் ட்ரம்ப். பாகிஸ்தானுக்கு விரைந்துள்ள முக்கிய பிரதிநிதிகள். நாட்டில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. ஈரானிடமிருந்து அமெரிக்காவிற்கு கிடைக்கப் போகும் அதிரடி சலுகை. ட்ரம்பின் அறிவிப்பு. இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.